மாதிரி அந்த தூரத்து இடிமுழக்கம் வந்து வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 1981 வந்திருக்கு. அதே போல 2001 பெஸ்ட் தமிழ் சிட்டிசன் அவார்டு உங்களுக்கு மேயர் ஆஃப் பாஸ்டன் யூஎஸ்ஏல கொடுத்துருக்காங்க. சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய சினிமா ரசிகர்களுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் டைம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி நிறைய படங்கள் இல்ல சார், நிறைய படங்களை நான் அரசியலையும் தேர்ந்து எடுத்துக்கிட்டதுனால தான் கொடுக்க முடியல. இல்லை, வருஷத்துக்கு 3 படம் நான் வெற்றியோ தோல்வியோ வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கணுங்கிறதுல நான் பிடிவாதமாக இருக்கிறேன். இப்போ தேர்தல் வந்ததுனால முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா நான் உடனடியாக அந்த தர்மபுரியும் சபரியும் உடனடியாக நான் கொடுத்தேன். இப்போ வந்து நான் ரெடி பண்ணலாம், 150வது படம் ரெடி பண்ணலாங்கும்போது தான் தேர்தல் வந்துருச்சு. அப்புறம் கதை, அப்புறம் கனடாவுக்கு போகிறாங்கிற விஷா பிரச்சனை இப்படி தான். ஆனால் நிச்சயமாக நான் முழுமையாக அரசியலில் இருந்து வரைக்கு என்னால் இந்த மாதிரி படங்களை தான் நடிக்க முடியும். அதான் முன்னை விட இன்னும் நான் தேர்ந்தெடுத்த அரசியல் கதைகளாக பண்ணணும்னு நான் வரல சார். விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கணும், அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். வித்தகன் இப்போ எந்த பேரில் புதுசாக ஒரு பேரில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நம்ம வந்து அது இன்னொருத்தர் டைட்டில். இப்போ இன்னொருத்தருங்கிறத விட தவறு என் நண்பர் பார்த்திபன் படத்த டைட்டில் அவர் வச்சுட்டாருங்கும்போது வேண்டாம். அவர் நான் என் கதைக்கு நல்லா வச்சுருக்கேன் சார், நான் சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் சில டைட்டில் சொன்னார், ஏற்கனவே வந்துருச்சு. ஆகையினால இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் கடைசியில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் எல்கே சுதீஷ் இருக்கிற படத்துக்கு முதல் முறையாக எல்லாரும் ஏன் வச்சீங்கன்னு கேட்பாங்க, அரசாங்கம் அப்படிங்கிற பேரை வச்சு. இந்த அரசாங்கம் புரட்சி கலைஞரின் அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் தப்பாக வருமானு எல்லாரும் கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவங்ககிட்ட வச்சு, போலீஸ்காரங்க யாரை நம்பி யாருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கதை என்ன, போலீஸை பற்றி கதை. இந்த போலீஸ் யாருக்கிட்ட வேலை பார்க்குது, அரசாங்கத்திட்ட வேலை பார்க்குது. ஆகையினால தான் அந்த அரசாங்கம். ஏன்னா போலீஸ் தலைப்புகள் நிறையா வந்துருச்சு. அதற்காகத்தான் இந்த வித்தியாசமான தலைப்பை வச்சோம்.